ராஜுன்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு சுத்தமாக படிப்பே வரல. அவங்க அம்மாவும் அப்பாவும் அவனோட ஃப்யூச்சரை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ராஜை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ராஜோட அப்பா சூப்பராக படிப்பாங்க. ராஜோட அம்மா தான் ஸ்கூலோட டாப்பராக இருந்தாங்க ஒரு காலத்தில். இதெல்லாம் நினச்சி ராஜு பார்க்கில் நின்றுட்டு அழுதுகிட்டு இருந்தான். ஏன் நம்மளுக்கு மட்டும் சுத்தமாக படிப்பே வர மாட்டேங்குதுன்னு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நிலாங்கிற பொண்ணு விளையாண்டுக்கிட்டு இருந்ததை கூட விட்டுட்டு ராஜா நோக்கி ஓடி வந்தா. ராஜ் ஏன் அழுவுறன்னு கேட்டதுக்கு ராஜ் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். நிலா அவ்வளோதானா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போன்னு ராஜை கூட்டிகிட்டு போனான். ராஜும் படித்தான். ராஜு நிலாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி படித்தான். நிலாவே ராஜு சூப்பராக படிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டான். அன்னைக்கு தான் லாஸ்ட் டே எக்ஸாம். 2 பேரும் ஸ்கூலுக்கு சேர்ந்து போய்கிட்டு இருந்தாங்க. எக்ஸாமுக்கு ஹாலுக்கு போன உடனே கொஸ்டின் பேப்பரை பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயந்துட்டாங்க. ஆனால் ராஜும் நிலாவும் எக்ஸாமை ரொம்பவே சூப்பராகவே எழுதுனாங்க. எக்ஸாம் முடித்த உடனே ரிசல்ட்டுக்காக ஒரு கொஞ்ச நாள் கழித்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ரிசல்ட்டும் வந்துச்சு. நிலா ரொம்பவே பயந்தா. நிலா 3rd வந்தா, ராஜ் ஃபஸ்ட்டு, ராஜோட படிக்கிற பையன் 2ண்டுன்னு வந்தாங்க. ராஜ் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதோட அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி எல்லோரும் வந்து ராஜை பெருமையாக பேசினாங்க. அப்போ தான் ராஜுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாங்க. ராஜு நிலாவுக்காக ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தான். அதை நிலாவும் தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிக்கிட்டா. ராஜு அவனோட படிப்பு, அவனோட ஃப்யூச்சருக்காக ரொம்ப முயற்சி பண்ணி அவனோட படிப்படியாக அவன் முன்னேறவும் செஞ்சான். நிலாவும் அவளோட இது ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் அதை ரொம்ப இதுவாக எய்ம் பண்ணி கஷ்டப்பட்டு முளைச்சி அவள் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய வேலையில் மேனேஜராகவும் இருந்தாள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி ஸ்டோரிஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் கிட்ஸ்.